சொல்லுமா. சார், என் பேரு தனுஜா. ம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்டிபிகேட் விஷயமா கால் பண்ணியிருந்தேன்ல. அப்படியா? எந்த சர்டிபிகேட்டுமா? எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய சர்டிபிகேட் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன சர்டிபிகேட் வேணும்? என் வீட்டுக்காரரோட டெத் சர்டிபிகேட் சார். எங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருந்த வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க சீக்கிரம் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் சார். கொஞ்சம் லேட் பண்ணாம அந்த சர்டிபிகேட்டை எனக்கு தந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார். ப்ளீஸ். சரி. என்கிட்ட கேட்டுட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா பண்ணி தரேன். தேங்க்யூ சார். இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுமா. ம். இந்தாங்க சார். இதான் உன்னோட நம்பரா? ஆமா சார். சரி, நீங்க கிளம்புங்க. நானே உங்களை கால் பண்ணி கூப்பிடுறேன். ரொம்ப நன்றி சார். ஹலோ, யாருங்க? நான் தாமா. நான் தானா? நீ என்கிட்ட டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருந்தல்ல, ஓ, நீங்களா சார்? சொல்லுங்க சார். உனக்காக தான் சர்டிபிகேட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அத நீ வாங்கணும்னா கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குமேமா. அப்படிங்களா? எவ்ளோ சார்? ஒரு 10,000 ரூபாய் கண்டிப்பா ஆகுமா. உன்னால அத தர முடியுமாமா? ஓகே சார். நீங்க ரெடி பண்ணி வைங்க. நான் தந்துடுறேன். ஓகே, ரெடி பண்ணிடுறேன். எனக்கு 10,000 மட்டும் பத்தாதேம்மா. இன்னும் அதிகமா தரணுமா சார்? ம், புரியல சார். நீ ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு போமா. உனக்கு அப்பதான் எல்லாம் புரியும். அப்படிங்களா? வீட்டுக்குலாம் எதுக்கு சார்? ஆபீஸ்க்கே வந்துடுறேன். இது ஆபீஸ்ல வச்சுலாம் சொல்ற விஷயம் இல்லம்மா. நீ என் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமா. நான் உனக்கு அட்ரஸோட சேர்த்து லொகேஷனையும் உனக்கு அனுப்பி வைக்கிறேம்மா. வந்துரு என்ன? சரிங்க சார். சார், ம், சர்டிபிகேட். வா உள்ள வா. ம். வா உட்காந்து பேசுவோம். ம். கொஞ்சம் இருமா, நான் போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு சார்? வேணாம் சார். அட இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். இந்தாம்மா டீ எடுத்துக்கோ. ஐயோ, இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். அட வாங்கிக்கோமா, இதுல மயக்க மருந்துலாம் ஒண்ணும் கலக்கல. பயப்படாம குடி. நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு சார்? நீ என் கூட கொஞ்ச நேரம் இருந்தன்னா உடனே உனக்கு சர்டிபிகேட் ரெடி பண்ணி தரேன். நீ மட்டும் எனக்கு இதை செஞ்சன்னா நீ எனக்கு ₹1 கூட தர தேவையில்ல. ஓகேவா? என்ன சார் ஏதேதோ சொல்றீங்க? உனக்கு ஓகேன்னா சொல்லு, இல்லன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உனக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? நீ இப்ப ஓகேன்னு சொன்னா அடுத்த செகண்டே உன் கையில தரேன். சார், நீங்க அன்னைக்கு பேசுறப்போ ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். நான் ஏற்கனவே புருஷன் இறந்த வருத்தத்துல இருக்கேன். நீங்க இப்படி வந்து என்கிட்ட பேசலாமா சார்? இதுவே உங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நீங்க அவங்கள்ட்ட இப்படி பேசுவீங்களா சார்? ஓகேமா, உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா விட்டுரு. இந்த மாதிரி நீங்க யார்ட்டையும் பேசாதீங்க சார். புருஷன் இல்லாத பொண்ணுனா உங்களுக்கெல்லாம் கிள்ளுக்கீரை மாதிரி ஆயிடுச்சுல. என் மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு வெளியே யாருக்கும் தெரியாது சார். பொண்ணுனாலே எல்லாரும் அவ உடம்ப பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. வேஸ்ட் சார். நீங்க மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற முக்காவாசி ஆம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். லேட் ஆனா கூட பரவாயில்ல. நீங்க கேட்ட பணத்தை நான் தந்துடுறேன். என்னோட சர்டிபிகேட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. வரேன் சார். ச்சே.